தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு வங்காள தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். வங்க தேசம் என்று அழைக்கப்படுகிற இந்த தேசமானது தெற்காசிய நாடாகும். இதனுடைய தலைநகர் டாக்கா ஆகும். இங்கு கிறிஸ்தவர்கள் என்பது மிக மிக குறைவாக இருக்கிறார்கள். 0.30% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இங்கு மக்கள் தொகையானது 17,46,00,000 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசமானது அதிக மக்கள் தொகை கொண்ட தேசத்தில் 8வதாக இருக்கிறது. இத்தேசமானது 8 நிர்வாக பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அவை 64 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பங்களாதேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். இத்தேசம் ரட்சிக்கப்படும்படியாகவும் இத்தேசம் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் இத்தேசத்தில் சொற்பமாய் இருக்கிற கிறிஸ்தவர்கள் தேவனுக்கென்று வேரூன்றினவர்களாய் இருக்கவும் தங்களுடைய தேசத்துக்காய் கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாகவும் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவர்களாகவும் இருக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வங்க தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 17,46,00,000 அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்திலே ஆண்டவரே அப்பா, நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ரட்சித்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த தேசத்தை இன்றைக்கு நினைவு கூர்ந்து ஆண்டவரே அப்பா, எங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு இங்குள்ள ஜனங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்கிற கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். மிக குறைவாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் தங்களுடைய தேசத்துக்காய் கருத்தாய் ஜெபிக்கத்தக்கதாய் இங்குள்ள திருச்சபையானது ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சேர்க்கப்படத்தக்கதாய் ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய 2ஆம் வருகைக்கு இந்த தேசம் ஆயத்தமுள்ள தேசமாய் இருக்கட்டும். ஒவ்வொருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படட்டும். இத்தேசத்தின் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நிர்வாக பிரிவுகளில் கர்த்தருடைய ஆளுகை உண்டாகட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை ஒவ்வொருவரும் கண்டுகொள்கிற பாக்கியத்தை கர்த்தர் அருளிச்சீங்க. கர்த்தர் இன்றைக்கு இந்த தேசத்தை நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிறபடினால் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அம்மேன், அம்மேன்.